நாம் தமிழர் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி 2010ஆம் ஆண்டு தொடங்கின காரணம் ஒரு இனப்படுகொலை. நம் நிலத்துல சொல்லப்படாத ஒரு வரலாறு, நம் தலைவரோட வரலாறு மட்டும் இல்ல, நம் தலைவனுக்கு முன்னேற்றியதற்கான வரலாறும் நம் நிலத்துல சொல்லப்படாம இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இந்த திராவிட அரசுகள் திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி, இந்த திருப்பி 2026 ஆண்டு தேர்தலில் திமுக தொடர்ந்து 2வது முறையா ஆட்சி அமைச்சு வரலாறு படைக்க போறோம்னு சொல்றாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திருட்டு திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் கூட ஒரு தூய சக்தியா வந்து நாங்க தமிழ்நாட்டை திருப்பி போட போறோம், ஒரு புரட்சியை கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும்ன்ற காரணத்துக்காக கிடையாது. ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் இந்த லஞ்சம் ஊழல் எதுவும் இல்லாத, சாதி மத துவேஷங்கள் எதுவும் இல்லாத, இனத்தாலும் மொழியாலும் ஒற்றுமைப்பட்ட இந்த தமிழ் மக்களை ஒன்றிணைச்சு தூய அரசை கொடுக்கணும். இந்த அரசு இங்க நிறுவனா மட்டும்தான், தமிழருக்கான அரசு தமிழ் நிலத்துல நிறுவனா மட்டும்தான் ஈழத்திலயும் அங்க உள்ள மக்களுக்கு நீதி கிடைக்கும். இந்த இந்திய அரசோ, இந்தியர் சொல்லக்கூடிய நாமோ நம் மக்களுக்கான விடுதலை இந்த இந்திய அரசு எப்போதும் பெற்று தராது. நாம் இந்தியர்களாக உணர்ந்தோம். பள்ளி கல்லூரிகள்ல நாம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். நாம் அனைவரும் இந்தியர்கள், இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். நாம் நினைச்சோம் இந்தியர்கள் அனைவரும் நம்ம உடன் பிறந்தவர்கள்னு. ஆனா அவங்க நினைச்சாங்களா? ஈழத்துல இறந்துட சொல்றீங்க. இதே பகுதியில இருந்து ஆந்திராவுக்கு கூலி வேலைக்கு போனாங்க நம்ம மக்கள். 20 பேரை சந்தன மரத்தை வெட்டினாங்க, செம்மரத்தை வெட்டினாங்கன்னு சொல்லி அங்க இருக்க சந்திரபாபு அரசு சுட்டு போட்டாங்க. காரணம் என்ன? அவனுக்கு தெரியுது, நான் தெலுங்க வந்து வேலை பார்க்க கூலியா வந்தவன் தமிழ. இங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம தெரியல, நாம திராவிடர்னு நம்மளை மறைக்கிறாங்க. நாம் தமிழரா இருந்தா ஒரு தெலுங்க எப்படி என் மக்களை சுடலாம், விறகு வெட்ட தானே வந்தா அப்படின்னு இந்த நிலத்துல இருக்க ஒரு கட்சியும் கேட்கல. காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட அந்த கொள்கை கிடையாது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை செய்யணும், இந்த மக்களுக்கான அரசியலை செஞ்சு அவங்களுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கான சமமான உரிமையை மத்திய அரசு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற எந்த நோக்கமும் இந்த அரசுக்கு கிடையாது. இந்திய மக்கள் அனைவரும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்ற பாரதிய ஜனதாவோ, இந்துக்களாக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்ற RSS பின்னணியில் இருந்துகிட்டு இந்து மக்கள் நாமெல்லாம் ஒன்றா இணைவோம், இந்து மக்களுக்கு ஆபத்து, இஸ்லாமிய வெறுப்பை விதைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவர்கள் தமிழரை நம்ம பார்க்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா மனுஷனா கூட நம்மள பார்க்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, சாகிறவன் தமிழனா செத்தா மட்டும்தான் இவர்கள் கண்ணீர் வராது. இதே நிலத்துல நீ இந்துவா முஸ்லீமா அடிச்சுக்கோ, நான் வந்து நிப்பேன் பிஜேபி. நீ சாதியா அடிச்சுக்கோ, சில சாதிய கட்சிகள் வந்து நிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல தமிழன்னு உணர்ந்த ஒரு தமிழ் குடிமகனுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏற்காட்டு வளைவுல அதிகமா நெடுமா நெஞ்சி அவரோட பேர்ல இத்தனை ஆண்டுகளா இருந்த ஒரு வளைவுக்கு தந்தை பெரியார் பேர் வைக்காங்க. இதே வரும்போது பார்த்தேன், காரியப்பட்டியில அண்ணா பேருந்து நிலையம் வைக்காங்க, கலைஞர் நூற்றாண்டு வளைவு வைக்காங்க. காரியப்பட்டிக்கும் அண்ணாவுக்கு என்னங்க சம்பந்தம்? காரியப்பட்டிக்கும் கலைஞருக்கு என்ன சம்பந்தம்? இந்த மண்ணுல போராடின சங்கரலிங்கனார் பேர் வைக்கலாமே. பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இந்த மண்ணுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனாரு. ஆனா இந்த பெருமையை மட்டும் அவங்க எடுத்துக்குவாங்க. தமிழ்நாட்டுக்கு நாங்க தான் பேர் வச்சோம், தமிழ்நாட்டுக்கு நாங்க தான் பேர் வச்சோம். இல்ல கெசட்ல நீங்க தமிழ்நாடுன்னு வச்சீங்க. ஆனா பாண்டிய காலத்துல சோழர் காலத்துல இருந்து நம் முன்னோர்கள் எல்லாருமே இந்த மண்ணில் தமிழ் மண் நிலமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, தமிழர்களா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தொல்காப்பியம் சொல்லுது, இந்த நிலத்தை 5ஆ பிரிக்குது, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு. பாலை நிலம் வந்து செயற்கையா உருவாது, இயற்கையா படிமம் கொண்டு உருவாகும்னு சொல்றாங்க. குறிஞ்சி காடு மலை சார்ந்த பகுதி, அங்க நம்ம எந்த வேலையும் செய்ய போறது இல்ல, வேட்டையாடிக்கிட்டோம், நம்மளை பாதுகாத்துக்கிட்டோம். அதே பகுதிதான் முல்லை நிலமும், காடு சார்ந்த பகுதி, அங்க கிடைக்கிற தேனு கிழங்கு உணவு பொருட்கள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா மருத நிலங்கிறது நம் செயற்கையா உருவாக்குனது. நம் தேவைக்காக விவசாய மக்கள் ஒருவர் ஒன்னா சேர்ந்து காடு மேடு மண்ணுன்ற இந்த நிலத்தை உழுது
ரத்தத்தை வேர்வையா சிந்தி உருவாக்குற நிலம். ஆனா அந்த நிலம் நம்ம கிட்ட இருக்கா? யார் ஆட்சி காலத்துல நிலம் கையை விட்டு போச்சு? உழைக்கிற மக்களுக்கு நிலம் சொந்தம் சட்டம் இருக்கு. ஆனா இத்தனை ஆட்சி காலமும் நம்ம உழைக்கிற நிலம் விளைச்சுக்கிட்டே தான் இருக்கு. உழைக்கிற மக்கள் உழைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா வருமானம் மட்டும் நம்ம கையில நிக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னா, நிலம் நம்ம கிட்ட இல்ல. நம்ம உருவாக்குற நிலம் நம்ம கிட்ட இல்லைன்றத உண்மை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வெள்ளைக்காரர் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கிளமண்ட் ஹேரின்றவர் நமக்கு பஞ்சம் இல்லங்களை கொடுத்தாரு. வெறும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் கொடுக்கல. அன்றைய சூழல்ல தமிழர் நிலத்துல அனைத்து தமிழ் ஜாதிகளும் ஒடுக்கப்பட்டு தான் இருந்தாங்க. கல்லருக்கு கொடுத்திருக்காரு, குறவர்களுக்கு கொடுத்திருக்காரு, தேவேந்திர குல வேளாளர்கள் கொடுத்திருக்காங்க, பறையர்களுக்கு கொடுத்திருக்காங்க. தமிழ் ஜாதிகள் யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு கிடந்தார்களோ அவங்களுக்கெல்லாம் நிலத்தை கொடுத்து அவங்க வளமா வாழ வேண்டும் என்று கொண்டு வந்தது பஞ்சம் இல்லம். ஆனா சமூக நீதி பேசின 60 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச திராவிட ஆட்சி காலத்துல 12 லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலம் காணாம போயிருச்சு. எப்படி நிலம் காணாம போயிருச்சா? நிலத்துல வேலை செஞ்ச மக்கள் கூட காணாம போயிடலாம். அந்த நிலத்துல விளைஞ்ச உணவுப் பொருட்களை யாரும் எடுத்துட்டு போயிடலாம். இல்ல வந்த வருமானத்தை சேர்த்து வச்சு அந்த வருமானத்து மூலமா எங்கேயோ கொண்டு போயிடலாம். ஆனா நிலத்தை எப்படியாவது காணாம போக முடியுமா? கிணத்தை காணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நிலத்தை காணும்னு. எங்க ஆட்சி காலம் வரும்போது அண்ணா சமாதி, கருணாநிதி சமாதி, ஜெயலலிதா சமாதி எல்லாம் காணாம போகும். நீ கசட்ல தேடு. எப்படி 12 லட்சம் ஏக்கர் நிலம் காணாம போச்சோ அதே மாதிரி 2 ஏக்கர் மொத்தமே 8 ஏக்கர் தான். நாங்க கட்சிக்காரங்க ஆளுக்கு ஒரு மம்படி கடப்பாறை விட்டு நேரா மெரினாக்கு தான் வருவோம். கட்சி நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் அண்ணன் உட்கார போறான்னு தெரிஞ்சோடனே அந்த சமாதி அங்க இருக்காது. காரணம் என்னன்னா, இது ஏன் நிலம், நீ வந்தியா வாழ்ந்தியா, நீ 30% இருந்துட்டு போ, 40% மக்கள் தொகையா இருந்துட்டு போ, 4 பேர் நான் அந்த நிலத்துல நின்னாலும் இந்த நிலம் ஏன் நிலம், இந்த நிலத்து சொந்தக்காரன் நானு. நீ எத்தனை ஆண்டுகளும் ஆட்சி பண்ணு, இன்னும் நீ 10 ஆண்டுகள் ஆம்தல கட்சியை வரவிடாம பல சூழ்ச்சிகள் செஞ்சு தடுத்து நிப்பாட்டுங்க. ஆனா எங்க உயிர் மூச்சு உள்ளவரை நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், இது தமிழ் நிலம், இது தமிழர் நிலம், இது தமிழ்நாடு. இதை உறக்க சொல்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 60 கட்சிகளுக்கு மேல இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் பேச வேண்டிய ஒரு கொள்கைனா தமிழ் தேசிய கொள்கை. காரணம் என்னன்னா, இது தமிழ் நிலம், இந்த நிலத்துக்கான கொள்கை என்னன்னா தமிழ் தேசிய கொள்கை. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் அந்த கொள்கையை எடுத்து பேசணுமா? இதற்கான சூழ்நிலை என்ன வந்திருக்குன்னா, நாம் தமிழர்களா முன்னேறி விட்டால் இவர்களால் நம்ம அடிமைப்படுத்தி ஆள முடியாது. ஆட்சி அதிகாரத்துல திராவிடனா உட்கார்ந்தா மட்டும்தான் அவர் சார்ந்த சாதிக்காரர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து கொள்ளையடிக்கிறதுக்கும், இந்த கோட்பாடுகளை பேசாம ஊழல் செஞ்சு லஞ்சம் செஞ்சு தன் குடும்ப சொத்துக்களை வளர்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்களே தவிர இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எதுவுமே கிடையாது. இந்த பகுதியில் இருக்க மக்கள் நீங்க கேட்டு பாருங்க. நான் இது வரைக்கும் திமுக எதுக்கு 5 தடவை ஓட்டு போட்டிருக்கேன், அதிமுக எதுக்காக 4 தடவை ஓட்டு போட்டேன், நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. பெருமையா சொல்லுவாங்க, கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது எம்ஜிஆர் கூடவே இருந்தாரு, நாங்க அப்ப வரைக்கும் சூரியனுக்கு போட்டோம், எம்ஜிஆர் எப்ப பிரிஞ்சு கலைஞர்கிட்ட வந்தாரோ அப்ப இருந்து திமுக தீய சக்தி, அதனால நாங்க அண்ணா திமுக மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருந்தோம், இப்பயும் அண்ணா திமுக தான் போடுவோம்னு சொல்றாங்க. நீங்க கேட்டு பாருங்க உங்ககிட்ட, அண்ணா திமுக நீங்க எதற்காக ஓட்டு போட்டீங்க? அவங்க நல்லது செய்வாங்க நினைச்சு ஓட்டு போட்டீங்களா? என் ஊருக்கு நல்ல சாலையை கொண்டு வருவாங்க நினைச்சு ஓட்டு போட்டீங்களா? என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரி கட்டி கொடுப்பாங்க, படிப்பு சொல்லி கொடுப்பாங்க, என் மக்கள் குடிக்காம நல்ல வாழ்வதற்கு வழி செய்வாங்க ஓட்டு போட்டீங்களா? இல்ல அவங்க கொடுத்த 1000 500க்கு ஓட்டு போட்டீங்களா? இந்த தேர்தலையும் நீங்க அதே மாதிரி அணுக போறீங்கன்னா நமக்கு எப்பயுமே விடுதலை கிடைக்காது. திமுக மறுபடியும் வந்து கொடுப்பாங்க, ஓட்டுக்கு 5000 தரம் கொடுப்பாங்க. இந்த எலெக்ஷன் நாம் தமிழ் கட்சி இந்த தொகுதியில வேலை பார்க்க பார்க்க உங்களுக்கு டிமாண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். 2000 ரூபாயா இருக்கும், 3000 இருக்கும், 10,000 ரூபாய் கூட நிப்பாட்டுவாங்க. காசை வாங்கிக்கோங்க. ஆனா வாங்கும் போது கை நீட்டி காசை வாங்கும் போது ஒரே ஒரு தடவை நீங்க நினைச்சு பாருங்க, இவன் எதுக்கு நமக்கு காசு தரான்? அரசு கொடுக்குற நமக்கு வர வேண்டிய பணத்தையே கொள்ளையடிச்சு ஊழல் செஞ்சு இப்படி சொத்து பெருத்து வச்சிருக்கானே, இவன் எதுக்காக நம்ம காசு தர போறான்? அந்த ஒரு கேள்வி உங்க மனசுல வந்தா போதும், இவர்களோட வெட்ட வெளிச்சம் தெரியும் உங்களுக்கு. மக்கள்கிட்ட 1000 500 கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிட்டு பெண்களுக்கு மாதம் 500, பெண்களுக்கு மாதம் 1000, தாய்மார்களுக்கு 1000, இலவச போக்குவரத்து, மக்கள் போக்குவரத்துக்கு போறதுக்கு பேருந்து இருக்குதா, அது தரமா இருக்குதா, சரியா இருக்குதா, அந்த கேள்வியில இருந்து நிக்க மாட்டாங்க. இலவச போக்குவரத்து அவ்வளவுதான். மக்களுக்கு பெண்மார்களுக்கு 1000 ரூபாய், என் தாய்மார்களுக்கு 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயை கொண்டு என் பெண் தாய்மார்கள் என்ன செய்வாங்க? அவங்களால காய்கறி வாங்கி அரிசி வாங்கி இந்த 1000 ரூபாய் நடத்திக்கிற முடியுமா? அதே அரிசி தான், அதே நிலம் தான், ஒரே விவசாயி உழைக்கிறான். ஆனா அது அரசு மூலமா மக்கள் கிட்ட வரும்போது தரமற்று இருக்குது, தனியார் கிட்ட இருக்கும் போது தரமா இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த தரங்கட்டவைகளை நம்ம தேர்ந்தெடுத்ததுதான் காரணம்.
போடணும். என் தாய் தந்தையரும் செய்த தவறு. இந்த தரங்கட்ட பயல்களுக்கு மாத்தி மாத்தி ஓட்டை போட்டு என் நாட்டை சுடுகாடு ஆக்கிட்டு இப்ப வந்து திருப்பி 1000 தரம் 500 தரம் ஓட்டு கட்டிங்க. எந்த முகத்தை வச்சுட்டு இந்த மக்கள் எல்லாம் சந்திக்காங்கன்னு தெரியல. என் மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அலட்சியம். அலட்சியம் மக்கள்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. அறியாமை கூட கிடையாது. அறியாமையில இருக்கிற மக்களை எடுத்து புரிய வச்சு திருத்திடலாம். ஆனா அலட்சியத்துல இருக்கிற மக்களை ஒருபோதும் புரட்சிக்கு தயார் செய்யவே முடியாது. அண்ணன் கிட்ட தனியா பேசும்போது ஒண்ணு கேட்டேன். அண்ணே, மக்கள் அலட்சியமா இருக்காங்க, எவ்வளவு கத்துனாலும் கேட்க மாட்டேங்காங்க. தம்பி, அவனுக்கா சுடும் தம்பி. நம்ம சுட்டுச்சு இப்ப வந்து நின்னுட்டோம், அவனுக்கும் ஒரு நாள் சுடும். என்ன சுடுனா சூரிய கதிர் அவனுக்கும் சுடும். அன்னைக்கு வாழ முடியாத சூழ்நிலை நிலத்துல வரும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். ஒரு பெரும் பாறைய ஒரு சிறிய கடப்பாறை கம்பி கொண்டு நம்பி திருப்பி போடுவது. அதையாவது நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அலட்சியத்தில் இருக்கிற மக்களை கொஞ்சம் கொஞ்சமா தட்டி எழுப்புறோம். 2010-15 காலத்துல அண்ணன் பேசின அந்த பேச்ச திருப்பி கேட்டு பாருங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே நிலைப்பாடு. காரணம், ஏத்துக்கொண்ட கொள்கை, ஏத்துக்கொண்ட தலைவன். இவங்க மாதிரி பெரியாரையோ ஈவே ராமசாமியோ இல்ல திருட்டு கருணாநிதி குடும்பத்தையோ தலைவரா ஏத்துக்கிட்டு சட்டப்பேல கருணாநிதி இருக்குமா அவர் படம், திருப்பி ஸ்டாலின் வந்து அவர் படம், நாளைக்கு உதயநிதி வந்து அவர் படம், அவர் மகன் வந்து அவர் படத்தையும் வைப்பாங்க. இவர்கள்லாம் மினிஸ்டராகவும் மந்திரிகளாகவும் அமைச்சராகவும் மத்திய அமைச்சர்களாகவும் போனாங்கன்னா நமக்கு விடியல் எப்பயுமே கிடைக்காது. பிரபாகரன் தம்பி அண்ணன் சொன்ன வழியில எங்க அண்ணன் சொன்னாங்க, 1000 நெல்மணிகள்ல ஒரு சிறந்த வீரியமிக்க நெல்மணியை தான் எடுத்து வேட்பாளரை நிப்பாட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தேர்ந்தெடுத்து நிப்பாட்டின ஒரு வேட்பாளர் தான் அண்ணன். அண்ணனை நீங்க பாருங்க, பிரபாகரன் வழியில அண்ணன் எப்பயுமே உங்க கூட உண்மையா நிப்பாரு. தலைவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் மட்டும் தான் எங்க கையில இல்ல, ஆனா அறிவாயுதம் ஏந்தி இந்த களத்துல நிக்கிறோம். அண்ணனுக்கு உறுதியா நில்லுங்க, தலைவரை ஏத்துக்கிட்டே எங்க பின்னாடி கண்டிப்பா நில்லுங்க. நாங்க உறுதியாக வெல்வோம். நாம் தமிழர்.